பசங்களை வளர்க்கும் போது அடிச்சு வளர்க்கணும், இல்லன்னா அதோ இந்த மாதிரிதான் இருக்கும். இப்பனாலெல்லாம் குடும்பத்துக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல. இந்தாங்க வைக்கிறேன். டேய் அப்பா, நீ யாரா என் பையன்? அவன் அப்ப சொன்னதை கேட்டீங்களா? அவன் சொன்னதுல என்னடா தப்பு? அவங்க உங்க வேலையை அவங்க தான் பார்க்கணும். அப்படின்னா உன்னை எடிக்க நான் அடிச்சு பொழுதுடா. வேணாம்பா, என் புள்ளை அடிக்கிறதுக்கு உனக்கு என்னடா யோகியம்? உன்னை பத்தி யோசிச்சு நொந்து போயிட்டா அப்பா முன்னாடியே போய் சேர்த்துட்டேன் தெரியுமா? அதுக்கப்புறம் அப்பாவோட ஒரு கடையை நான் தான் உனக்கு தந்தேன். அதனாலதான் நீ இப்ப வாழ்ற. நீங்க எல்லாம் ஒரு பெரிய இவனு திறமைய பத்தி பேசுறீங்க. ஏண்டா வேலை வெட்டி இல்லாம ஊரை சுத்துற இவனுக்காக இப்படி வக்காலத்து வாங்கிட்டு வந்தியா? வெக்கமா இல்ல? உனக்கு என்னடா வயசாகுது? உனக்கு எத்தனை வயசுன்னு சொல்றா? இவன் வயசுல நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அதை பத்தி சொன்னீங்கல்ல. கோழிக்கோட்ல பக்கத்துல இருக்கிற ஒரு பொண்ணு வீட்டுல ஊர்க்காரங்க உங்களை பார்த்து கட்டி போடும் போது அன்னைக்கு நம்ம அப்பா அனுபவிச்ச வேதனையில 1000 பங்கு கூட இவனால நான் அனுபவிச்சது இல்ல. ஒருத்தருக்கு உபதேசம் பண்றதுக்கு முன்னாடி நாம எப்படி இருந்தோம் யோசிக்கணும், அதுக்கப்புறம் வந்து பேசணும். என் பையனுக்கு எப்படி வாழணும்னு அவனுக்கு தெரியும்.